இப்போ ரீசெண்டாக இலங்கையினுடைய பாதுகாப்பு தொடர்பால அரசாங்கத்தால் ஒரு முக்கியமான நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இலங்கையினுடைய சர்வதேச பண்டாரநாயகா விமான நிலையத்தில் வந்து செய்யப்பட போகிற ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை. அது தொடர்பாக ஒரு அறிவித்தல் வந்து வெளியாகிருக்குது. அது என்ன நடவடிக்கை, அது எப்படி நடவடிக்கைப்படுத்தப்பட போகிறது என்பதை பற்றியும், நீங்கள் நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து வந்து கொண்டிருப்பீங்க. இலங்கைக்கு இருந்து வெளியே போகிற ஆக்களமாக நீங்கள் இருப்பீர்கள். இலங்கையினுடைய குடியகழ்வு மற்றும் குடிவரவு அங்கே தான் ஒரு முக்கியமான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை இந்த நடவடிக்கை செய்யப்பட போகுது. அந்த ஒரு காரணத்துக்கு நாங்கள் எப்படி வந்து முகம் கொடுக்கலும், என்ன மாதிரியான விடயங்கள் எல்லாம் நடக்க போகுது, அதை பற்றிய ஒரு முழு விளக்கமாகத்தான் இந்த காணொலியானது அமைய இருக்குது. இந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனடியாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொன்னால் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள். வாருங்கள் காணொலிகள் போகலாம். இப்போ உலகம் முழுக்க மிகப்பெரிய அளவில் வந்து பல்வேறு துறைகளால் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த தொழில்நுட்பம் தான் இந்த ஏஐ தொழில்நுட்பம். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அதாவது செயற்கை நுண்ணறிவு. இந்த செயற்கை நுண்ணறிவு உலகத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தினுடைய வளர்ச்சியோடு நாங்கள் பார்க்கும்போது பல்வேறுபட்ட துறைகளில் மிகப்பெரிய அளவில் பயங்கரமாக ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்குது. நிறைய துறையில் அந்த ஆதிக்கத்தால் வந்து உலகத்தினுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்குது. ஆனால் எங்களோட நாட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும், நாங்கள் உலகத்தினுடைய தொழில்நுட்பத்தில் பார்க்கும்போது எப்போவுமே நாங்கள் பின்னால் தான் இருக்கிறோம். அதாவது நிறைய பேர் கூறியிருப்பார்கள் எங்கள் நாடு கொஞ்சம் பின்னால்னு கூறுறத விட நிறையவே எங்கள் நாடு பின்னால் இருக்குது. அதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஏஐயும் பயன்படுத்தக்கூடிய முறையில் வந்து எங்களோட நாடு வந்து எங்களோட பக்கத்து நாடு இந்தியாவை விட நாங்கள் பின்னால் தான் நின்று கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கைக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில முக்கியமான துறைகளில் பார்த்தீங்கன்னா தேவைக்கு கூடிய துறைகளையாவது இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து இந்த நாட்டை முன்னேற்ற செயற்பாடுகளால் ஈடுபடுறதுக்காக அரசாங்கத்தால் ஒரு சில முக்கியமான சில விடயங்கள் எல்லாம் இப்போ முன்னெடுக்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. அதுக்குள்ள ஒரு மிக முக்கியமான மிகப்பெரிய நடவடிக்கையா இலங்கையினுடைய பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சகத்தால ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு நடவடிக்கையா நாங்கள் செய்ய போறோம் என்று சொல்லி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் இப்போதைக்கு இதை வெளியிடப்பட்டிருக்குது. அது என்னன்னு சொன்னா, இலங்கையினுடைய முக்கியமான மிகப்பெரிய விமான நிலையமாக இருக்கக்கூடிய பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தால இமிக்ரேஷன் அண்ட் எமிக்ரேஷன், அதாவது குடிவரவு மற்றும் குடி அகழ்வு கவுண்டர்ஸில், அதாவது ஃபேஷியல் ரெகக்னேஷன் கேமராவை பொறுத்ததுக்காண்டி செயற்பாடுகள் இப்போ முன்னெடுக்கப்பட்டிருக்குது. ஏஐ பவர்ட், அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்தப்பட்ட கேமரா. அதிநவீன பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக இந்த செயற்பாடுகள் மிக விரைவாக, அதாவது எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்த முழுமையாக பொறுத்ததுக்கான செயற்பாடுகளை வந்து இந்த இலங்கையினுடைய அரசாங்கம் வந்து இப்போ துரிதமாக முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஃபேஷியல் ரெகக்னேஷன் கேமராண்டா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, இவ்வளவு துரிதமாக இலங்கையினுடைய அரசாங்கம் இதை உடனடியாக செயற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுது. இதை நாங்கள் எப்படி எதிர்கொள்ளலாம்? நாங்கள் இப்போ ஏர்போர்ட்டுக்கு போய்க்க, அது ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போய்க்க வெளிநாடுகளில் இருந்து வரும்போதே இல்லாட்டி நாங்கள் இங்கேருந்து போகைக்கே நாங்கள் அதுக்கு முகம் கொடுக்கலாம். இதை வந்து நான் அடுத்ததாக தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முதல்ல இந்த ஃபேஷியல் ரெகக்னேஷன் கேமராவை பொறுத்துறது தொடர்பாக இலங்கையினுடைய அமைச்சர் ஆனந்த விஜயபாலா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், இப்போ இருக்கிற சர்வதேச பண்டாரநாயக்கா விமான நிலையத்தில் இருக்கிற மொத்தமாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு ரெண்டையுமே சேர்த்து 40 கவுண்டர்ஸ் இருக்குது. விமான நிலையம் போகும்போது எமிக்ரேஷன் ஆஃபீஸர் இருக்கக்கூடிய அந்த கவுண்டர் இருக்குது தானே, அந்த மாதிரி மொத்தமாக 40 கவுண்டர்ஸ் வந்து இலங்கையினுடைய விமான நிலையத்தில் இருக்குது. ஆனால் 8 கவுண்டர்ஸில் மட்டும்தான் சாதாரணமான சர்வேலன்ஸ் கேமரா வந்து இருக்குது. அதாவது இப்போ அதில் வந்து இப்போ பொருத்தப்பட இருக்கிற ஃபேஷியல் ரெகக்னேஷன் கேமரா வந்து அதனுடைய எந்த ஒரு வசதியுமே இதில் கிடையாது.
சாதாரணமான ஒரு கண்காணிப்பு கேமரா மாதிரி தான் இந்த ஒரு 8 கவுண்டர்ஸ்லேயுமே அது பொருத்தப்பட்டிருக்கிறதாகவும், அதனால தான் நிறைய பிரச்சனைகள் உருவாகிறதால இப்போ 40 கவுண்டர்ஸ், அதாவது அனைத்து கவுண்டர்ஸ்லேயும் இந்த ஃபேஷியல் ரெகக்னேஷன் கேமராவை பொருத்துறதுக்கான செயற்பாடுகள் நாங்கள் முன்னெடுத்துட்டோம்னு சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறேன். முதலாவதாக இந்த ஃபேஷியல் ரெகக்னேஷன் கேமரான்னு சொன்னால் என்ன? முழுமையாக அட்வான்ஸ் பவர்ட் கேமரா தான் இந்த ஏஐ ஃபேஷியல் ரெகக்னேஷன் கேமரா. முழுமையாக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கையாக ஒருத்தரை அடையாளம் காணக்கூடிய, அதாவது பயோமெட்ரிக் தகவல்களை வச்சு கொண்டு ஒருத்தரை அடையாளம் காணக்கூடிய ஒரு கேமரா தான் இந்த ஃபேஷியல் ரெகக்னேஷன் கேமரா. ஏற்கனவே பொருத்தப்பட்டிருந்த, அதாவது அந்த அமைச்சர் சொன்ன மாதிரி கவுண்டர்ஸில், அதாவது ஏற்கனவே பொருத்தப்படக்கூடிய யார் யார் நாட்டுக்குள்ளே வாரார்கள், நாட்டை விட்டு போகிறார்கள் என்று மட்டுமே அவதானித்து அதுக்கு பிறகு அந்த தரவுகளை இமிக்ரேஷன் ஆஃபீஸரோ இல்லாட்டி காவல்துறையினரோ அந்த தகவல்களை வச்சு கொண்டு ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அவர்கள் தொடர்பான தகவல்களை தேடி அறிஞ்சுதான் கிட்டத்தட்ட ஒரு கடினமான வேலை என்று சொல்லி வச்சுக்கொள்ளுவோம். ஒரு பெரிய ஒரு வேலையாக இருக்கும். ஒருத்தர் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணக்கூடியதான இந்த ஒரு செயற்பாடுகள் வந்து கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். இந்த வகையில் இந்த ஃபேஸ் ரெகக்னேஷன் கேமராவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், யாராவது ஒருத்தர் நாட்டுக்குள்ளே வரும்போதோ இல்லாட்டி நாட்டை விட வெளியே போக பார்த்தீங்கன்னு சொன்னால், இமிக்ரேஷன் இல்லாட்டி எமிக்ரேஷன் அந்த கவுண்டரில் போய் நிற்கும் போதே எங்களை ஸ்கேன் பண்ணிவிடும் தானே. ஸ்கேன் பண்ணும்போதே எங்கள் தொடர்பான ஒரு முழுமையான தகவல்களுமே அந்த எமிக்ரேஷன் ஆஃபீஸர் இருப்பதான அவருடைய கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழு தகவலும் அப்படியே முழுமையாகவே வந்துடும். ஏற்கனவே வருகிற டேட்டாபேஸை வச்சுக்கொண்டு, அதாவது எங்களோட பயோமெட்ரிக் தகவல்கள் இருக்குதானே அதுகளை வச்சுக்கொண்டு, அது என்னென்று நான் சொல்கிறேன், அதுகளை வச்சுக்கொண்டு எங்களை ஸ்கேன் பண்ணும்போது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முழுமையான, அதாவது A to Z முழுமையான எங்களை பற்றிய தகவல் வந்து அந்த ஒரு கம்ப்யூட்டரில் அவர்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு மிக இலகுபடுத்தப்பட்ட ஒரு செயற்பாட்டை வழங்கக்கூடிய ஒரு கேமரா தான் இந்த ஃபேஷியல் ரெகக்னேஷன் கேமரா. இது வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு சொன்னால், முழுமையாக ஏஐ பவர்ட், அதாவது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. முதலாவதாக எங்களை வந்து நாங்கள் அந்த கேமரா முன்னாடி போய் நிற்கும்போது எங்களை, அதாவது இந்த ஃபேஸ் ரெகக்னேஷன் கேமராவை வந்து நிற்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை அப்படியே முழுமையாக ஸ்கேன் பண்ணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கண், எங்களுடைய தாடை, எங்களுடைய மூக்கு, இந்த மாதிரி பயோமெட்ரிக் தகவல் இருக்குது தானே, அதாவது எங்களை பற்றிய தகவல், அதை வந்து முழுமையாக அந்த கேமரா வந்து முதல் படிமுறையாக வந்து முழுமையாக ஸ்கேன் பண்ணும். ரெண்டாவது வந்து அந்த ஸ்கேன் பண்ணின தகவல்களை வந்து டிஜிட்டல் கோடாக அந்த தகவல்களை வந்து மாற்றிக்கொள்ளும். இதை வந்து ஃபேஸ் பிரிண்ட் என்று சொல்லுவாங்க. இந்த ஃபேஸ் பிரிண்ட் தான் எங்களுடைய ஏற்கனவே டேட்டா பேஸில் வந்து இருக்கக்கூடிய தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்காக அந்த கேமராவால் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு பிரிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை உருவாக்கின பிறகு நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய எங்களை பற்றிய தகவல்களோட வந்து அதை கொண்டு போய் மேட்ச் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் எங்களுடைய சரியான முறையில் எடுத்துக்கொண்டு வந்து அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸருக்கு வந்து இந்த தகவல்களை கொடுக்கும். இதுதான் அந்த ஃபேஷியல் ரெகக்னேஷன் கேமராவுடைய செயல்பாடு. இதை நான் சுருக்கமான முறையில் தான் சொல்லியிருக்கேன். இதை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள மிக விரைவாக வந்து செஞ்சு முடிக்கக்கூடிய மாதிரியான ஒரு அட்வான்ஸ் பவர் தொழில்நுட்பத்தை தான் தற்போது உருவாக்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த கேமரா தான் ஃபேஸ் ரெகக்னேஷன் கேமரா. இது வந்து இதற்காக இலங்கையினுடைய அரசாங்கத்தால் மிக விரைவாக வந்து சரியாக செயற்படுத்தப்படணும்னு சொல்லி இப்போ நடைமுறையில் வந்து இருக்குது. இதை வந்து இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவிலான குற்றவாளிகளை வந்து இலகுவாக வந்து கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது நாட்டுக்குள்ளே இருந்து வெளியே போகிறார்களோ இல்லாட்டி வெளியிலேருந்து உள்ள வரார்களோ, இல்லாவிட்ட அந்த பயண தடைகள் விதிக்கப்பட்டவர்கள், இல்லாவிட்ட இலங்கையினுடைய குற்ற செயல்களில் ஈடுபட்டுட்டு நாட்டை விட்டு வெளியே போகிறார்கள், இந்த மாதிரி நாட்டை விட்டு வெளியே போகைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களை இலகுவாக வந்து அடையாளம் காணுறதுக்கும், அதே மாதிரி நாட்டுக்குள்ளே வரும்போதும் சர்வதேச குற்றவாளிகள் இல்லாட்டி இலங்கைக்குள்ளே குற்றம் செஞ்சுட்டு வெளிநாட்டுக்கு போயிருந்து திரும்ப இலங்கைக்குள்ளே வரக்கூடியவர்கள்,
இந்த மாதிரி முழுமையாக லிஸ்ட் பண்ணப்பட்டவர்கள் இல்லாட்டி குற்றங்களில் ஈடுபட்ட நபர்களை இலகுவாக இந்த பயோமெட்ரிக் தகவல்களை வச்சுக்கொண்டு அவர்களை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் மிக விரைவாக இந்த கேமரா பொருத்தப்படணும்னு சொல்லியும் அதே மாதிரி இலங்கையினுடைய பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்காகவும் தேசிய பாதுகாப்பு அதே மாதிரி அதிநவீன தொழில்நுட்பம் அதுகளோடும் அப்புறம் இலங்கையினுடைய விமான நிலையத்தை கொண்டு அபிவிருத்தி செய்யக்கூடிய முறையாம் இருக்கும் என்று சொல்லித்தான் இந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த கேமரா வந்து இந்த ஃபேஷியல் ரெகக்னேஷன் கேமரா வந்து உடனடியாக பொறுத்துவதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறதாகத்தான் இந்த அமைச்சரவையால் ஒரு விடயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு முறைமை ஏற்கனவே நிறைய நாடுகளுடைய விமான நிலையங்களால் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முறைமை தான். ஒரு புதிய தொழில்நுட்பம் தான். உங்களோட நாட்டுக்கு புதுசாக விளைவிக்க அதை வந்து விளக்கமாக சொல்லணும்னு தான் நான் இதை வந்து சொல்கிறேன். சும்மா சாதாரணமாக வந்து இதை சொல்லிட்டேன்னு சொன்னால் அது வந்து நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாக இருக்கலாம். அதனால தான் நான் இதை வந்து கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி வெளிநாடுகளில் இருந்து நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது ஒரு சிம்பிளான விஷயமா இருக்கும். சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் ரெகக்னேஷன் கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி யூகே அப்புறம் துபாய் அந்த மாதிரி நாடுகள்லேயும் வந்து இது வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகளில் பெரிய பெரிய நாடுகளுடைய விமான நிலையங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கு. எல்லாம் வந்து இந்தியாவில் கூட இது வந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. மற்ற ஏனைய நாடுகள்லையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்குது. இந்த கேமராவை நாங்கள் எப்படி எதிர்கொள்கிறதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பெரிய விஷயம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. சாதாரணமாக நாங்கள் விமான நிலையத்துக்கு போது எப்படி போகிறோமோ அதே மாதிரி போய்க்க அந்த இமிக்ரேஷன்கிட்ட போய்க்க அந்த ஆஃபீஸர் சொல்லுவார், நீங்கள் இந்த கேமராவை பாருங்கன்னு சொல்லுவார். அப்போக்கு நாங்கள் அந்த கேமராவை பார்க்க எங்களை முழுமையாக ஸ்கேன் பண்ணி எங்களுடைய பயோமெட்ரிக் தகவல்களை எடுத்துக்கொண்டு அதாவது எங்களுடைய பயோமெட்ரிக் தகவல் எப்படி போகும்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் பாஸ்போர்ட் எடுக்கும்போது இல்லை ஐடென்டி கார்டு எடுக்கும்போது இப்போ எல்லாமே பயோமெட்ரிக் தகவல்கள் ஒவ்வொரு நாடுகளாலையும் இப்போ சேமிக்கப்பட ஆரம்பிச்சிட்டு இது வந்து இலங்கைக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த முறைமையானது கொண்டு வரப்பட்டுது. ஒரு சில இடங்களில் வந்து சில குழப்பமான செயற்பாடுகள் எல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது. அதை பற்றி நான் அந்த நேரத்தில் கதைச்சிருந்தேன். ஸோ அந்த முறைமையில் வந்து எங்களுடைய பயோமெட்ரிக் தகவல்கள் வந்து அரசாங்கத்தால் சேமித்து வச்சு கொண்டு இருக்குது. அதை வச்சுக்கொண்டு அந்த டேட்டா பேஸை வச்சுக்கொண்டு ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்து எங்கள் மேலே ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லி பார்த்து மேலே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறோம்னு சொன்னால் வந்து வெளிநாட்டுக்கு போகிறோன்னு சொன்னால் போகலாம், வாரண்டா வரலாம். மற்றபடி நாங்கள் அங்கே போய் எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து இலங்கையினுடைய மிக முக்கியமான இலங்கையினுடைய அடுத்த கட்ட நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு பாதுகாப்பான செயற்பாடாக வந்து இது வந்து இருக்க போகுது. அப்படித்தான் அரசாங்கமும் வந்து சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலேயே இது ஒரு செயற்பாடும் கூட. இவர்கள் சொல்லியிருக்கிற மாதிரியே நிறைய குற்றங்களையும் குறைக்க முடியும். இதே மாதிரி நாட்டை விட்டு தப்பி போறவர்களையும் இதன் மூலம் வந்து கைது செய்ய முடியும். நல்ல ஒரு மிக சிறந்த செயற்பாடாக வந்து இருக்குது. என்ன இது ஒரு ஏர்போர்ட்டில் மட்டும் இல்லாமல் ஏனைய நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலேயுமே இது வந்து அதிநவீன செயற்பாடுகள் வந்து கொண்டு வரப்பட்டால் நாட்டினுடைய வளர்ச்சியும் மேலோக்கி போகும் என்றதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் நீங்களும் இந்த காணொலியோட சொல்லலாம். இது போன்ற காணொலிகள் மேலும் உங்களுக்கு தேவைப்படும் என்றால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதோட இந்த காணொலியை நிறைவு செய்தேன். இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணொலி பிரயோசனம் உள்ளதாக இருந்ததுன்னு சொன்னால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கள். இதோட இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி.